ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மீராஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்குள்ள வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் வந்து உண்மையிலே சொல்கிறேங்க, 2 பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பி கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஏன் வீடியோ இன்னும் போடவே இல்லை, 10 to 11 days ஆகிடுச்சு, ஏன் இன்னும் நீங்கள் அப்லோட் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, நம்ம வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தாங்க போட போகிறேன். என்ன பார்த்திங்கன்னா, சென்னா மசாலா வித் ஜீரா ரைஸுங்க. ஸோ இந்த சென்னா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த சென்னா மசாலா வந்து ஒரு 250 கிராம்ஸ் நான் எடுத்துட்டேன். ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேங்க. நீட்டாக 2-3 தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் வந்து ராத்திரி ஃபுல்லாகவே ஊற விட்டுட்டேன். ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாக வந்துடும், நல்லாவே ஊறி வந்துடுங்க. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, சோம்பு, ஜீரா, அதுக்கப்புறம் பூண்டு, ஃபைன்லி சாப்டு பூண்டு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொண்டக்கடலையை நம்ம வேக வச்சிடலாங்க. இது என்ன பார்த்திங்கன்னா டீ டிகாஷன் வந்து. ஸோ கொண்டக்கடலை வேக விடும்போது இந்த டீ டிகாஷன் நம்ம ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனோன்னு பார்த்திங்கன்னா 1 கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பட்டை, ஓகேங்களா, ஜஸ்ட் வாசனைக்காக தான் போட்டுட்டு நான் சாட்டே பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலை ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதை அப்படியே போட்டுருங்க. தண்ணியோடு சேர்த்து அதை போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம வந்து டீ டிகாஷன் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை நல்லா வடிகட்டி அதோடு சேர்த்துருங்க. இந்த டீ டிகாஷன் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணும், ப்ளஸ் வந்துட்டு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்குங்க. ஸோ இந்த கடலையை வந்து வேக விட்டுருங்க. இந்த டீ டிகாஷன் பார்த்திங்கன்னா ராஜ்மா, கருப்பு கொண்டக்கடலை, பிளாக் ஐ பீன் இருக்கு இல்லையா, ஒயிட் கலரில் வரும். ஸோ அதுக்கெலாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது தின்னாக தான் இருக்கணும், ரொம்ப திக்காக ஊற்றாதீங்க. ரொம்ப திக்காக ஊற்றுனீங்கன்னா கசப்பு ஏறிடும், சரிங்களா. ஸோ தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த கொண்டக்கடலை கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரைஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து நம்ம ப்ளெயினாகவே நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜீரா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து தாவாத் பிராண்டில் ரைஸ், பாஸ்மதி ரைஸ் வந்து 2 கப்பு எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த ரைஸை வந்து நீட்டாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்ல தண்ணியில் வந்து ஊற விட்டுறலாம். ஸோ இது செம சூப்பராக இருக்குங்க. இதில் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், ஓகேங்களா. ஜஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, அந்த இது தாளி ஸ்பைசஸ் எல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அதை நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த ரைஸ் வந்து நல்லா ஊறட்டுங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த சென்னா மசாலாவுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாமா. ஜஸ்ட் வேறு ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து நான் ஜென்ரலாக மஸ்டர்ட் ஆயில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவிஸ்க்கு எல்லாமே. இது வந்து ஒரு நார்த் இந்தியாவில் பயங்கர ஃபேமஸான ஒரு ரெசிபி தாங்க. பட் ரொம்ப நமக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்காதனால நான் கொஞ்சம் நம்ம சவுத் இந்தியன் அந்த ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து கொஞ்சம் நான் மஸ்டர்ட் ஆயில் ப்ளஸ் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிய விட்டுருங்க. அப்புறம் குட்டியாக பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, ஃபைன்லி சாப்ட் கார்லிக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம் வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா சாட்டே பண்ணிடுங்க. ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா வந்துட்டு சென்னா வந்து கொண்டக்கடலை வந்து வெந்துடுச்சு. ஸோ அதில் இருந்து ஒரு 5-6 பீஸ் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாங்க ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வந்து கசகசா, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஓகேங்களா, இவ்வளோ தான் நம்ம ஆட் பண்ணோம். 2-3 பீஸ் வந்து வெங்காயம் போட்டு இந்த கொண்டக்கடலை அவிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் ஒரு 5-6 பீஸ் எடுத்து இதில் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க, ஓகேங்களா. ஸோ இந்த வெங்காயம் வந்து இதில் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், 2 தக்காளி. ஸோ ஃபைன்லி சாப் தக்காளி வந்து போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு பச்சை மிளகாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சென்னா மசாலா பண்ணுறதுக்கு என்னென்ன பவுடர்ஸ் பார்த்துடலாமா. இல்லை MDHல் உள்ள சென்னா மசாலா வந்து எடுத்துருக்கேங்க. இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் நம்மளுக்கு தேவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா பவுடர், அதாவது மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொடியெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஸோ பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க.
வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நம்ம போட்டிருக்க மசாலா பவுடர்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சுங்க. ஸோ இப்போ வந்து இந்த கொண்டக்கடலை கிரேவிக்கு வந்து நம்ம இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இதில் கொண்டக்கடலையோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, ஸோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டயத்தில் காரம்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்படுதுன்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது குக்கர் லிட்டு போட்டு நம்ம வந்து ஒரு 2 to 3 விசில்ஸ் நம்ம வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரைஸ் பண்ணிடலாங்க. ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்துருக்கேன். அதுக்கு நம்ம தேவையான ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கேஷ்யூ, பிரிஞ்சி இலை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆனியன் தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 2 கப் ரைஸ்க்கு ஒரு ஆனியன் போடணுங்கிற அவசியம் இல்லை. இதில் வந்து நான் ஜீரா போட மறந்துட்டேன். நீங்கள் ஜீரா போட்டு தாளிச்சிக்கோங்க. சரிங்களா? ஆனியன் போட்டுட்டு அப்புறம் பச்சை மிளகா தான் இதில் காரமே. இதில் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. தேங்காய் பால்லையும் நீங்கள் இதில் பண்ணலாங்க. நான் வந்து தேங்காய் பாலில் பண்ணலை. நான் வந்து நார்மல் பால், நந்தினி பால் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நான் பண்ணியிருக்கேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா சாட்டே பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நேற்றுள்ள பால் வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ அந்த பால் வந்து நான் தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி, அதாவது ஒரு கப் ரைஸ் எடுத்தோம் இல்லைங்களா, 2 கப்பு கணக்கு. ஸோ நான் இதில் வந்து 2 கப்பு தண்ணியும் 2 கப்பு பாலும் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது கூட நீங்கள் சாட்டே பண்ணி வச்சுருக்க வெங்காயத்துக்கு கூட நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வடிகட்டின ரைஸை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கை அளவு வந்து கொத்தமல்லி ப்ளஸ் புதினா வந்து சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வந்து வேறு எந்த பவுடர்ஸும் ஆட் பண்ண போகிறது கிடையாதுங்க. சில்லி பவுடரோ இல்லை கரம் மசாலாவோ எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா வந்து சன்னா மசாலாவே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஹெவியாக தான் இருக்கும். ஸோ இந்த ரைஸ் கூட வந்து சன்னா மசாலா வச்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க. ப்ளஸ் ரைத்தாவோட. ஸோ அந்த பால் ஊற்றின தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ரைஸை போட்டாச்சு. போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு விசில் தாங்க வைக்கணும். ஒரு விசில் வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து சிம்மரில் வச்சுருங்க. நல்லா பொலப்பொலான்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ சென்னா மசாலாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் லிக்விடாக இருக்குங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, நம்ம அதை கரண்டி எடுத்துக்கணும். நல்லா ஃப்ளாட்டான ஒரு கரண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா வந்து நசுக்கி விடணும். நல்லா மசிச்சு விடுங்க. ஓகேங்களா? மசிச்சு விடும்போது பார்த்திங்கன்னா சில கடலைகள் வந்து உடஞ்சி நல்லா கொஞ்சம் மாதிரி ஆகிடும். அதுவே உங்களுக்கு திக்னஸ் கொடுத்துருங்க. ஸோ டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா என் பையன் வந்து நேற்றே கேட்டான், சாவல் வித் எனக்கு சென்னா மசாலா பண்ணி கொடுமா வித் ஆனியனோட. அதில் வந்து பார்த்திங்கன்னா சில்லி வந்து ஃப்ரை பண்ணி வேணும்னு கேட்டிருந்தான். ஸோ அவனுக்காக தான் நான் இது பண்ணேன். ஸோ இது வந்து ஹை ஃப்ளேமில் வந்து 2 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்காகிடும். உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடச்சிரும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் அண்ட் இந்த மாதிரி புலாவ் மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பொலப்பொலான்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து ஒரு விசில் 2 மினிட்ஸ் வச்சேங்க. அவ்வளோதான். இது நல்லா சூடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு செட்டு நீங்கள் பார்க்கும்போது சூடு இல்லாமல் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இது பாருங்கள் ஆவியெல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் சூடு இருக்குது, பட் தெரியுது பாருங்கள், பொலப்பொலான்னு தெரியுதா? ஸோ பாருங்கள் ரைஸு, சென்னா மசாலா, கொஞ்சம் சாலட், ஆனியன் ரைத்தா, ப்ளஸ் ஆனியன் அண்ட் குக்கும்பர் ரைத்தா, அப்பளம் ஓட வந்து எங்கள் லன்ச் இன்றைக்கி முடிஞ்சதுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. இன்னும் நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி சந்திக்கலாம். டில் தென் டேக் கேர், பை பை, கீப் ஸ்மைலிங் அண்ட் பி பாசிட்டிவ் ஆல்வேஸ்.